மெதுவா கொட்டிடாம நல்லா இல்ல என்ன கீழே இருக்குங்க. ஆமா, கல்யாணம் இல்ல. கல்யாணம் இல்ல, ஆனா கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குல்ல. ஆமா, என்னையா சொல்ற? உடனே எப்படி இருக்கு? ஏன் பிடிச்சா வருது உங்களுக்கு? இது விட்டுறதுக்கு முன்னாடி அதாவதுங்க, இந்த ஊர்ல சாது வந்து ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, சிறந்த கலா ரசிகர். நீங்களும் கலை சம்பந்தப்பட்டவங்க இந்த ஊருக்கு யாரு வந்தாலும் உடனே இந்த மரியாதையெல்லாம் தானா நடக்குங்க. அவர் எங்கே இருக்காரு, இந்த மரியாதை நடந்துகிட்டே இருக்குங்க. அப்படிங்களா? ஆமாங்க, இருக்குமா சொன்னாங்க. அவர் ரொம்ப பெரிய மனிதருங்க. இவன் சாதம் இல்லைங்க, கோபம், சடகோபம். இவன் நம்மால தான். பாருங்க, சாதவனுக்கு நாங்க 2 பேரும் 2 கைகள் மாதிரிங்க. நான் வலது கை, இவன் இடது கை. புரிஞ்சுக்கிட்டீங்களோ? ஐயோ, இவன் அதுக்கு உள்ள யாரு என்ன கட்டணமா சாதியா? ஒவ்வொருத்தர வந்துட்டே இருக்கீங்களா? மரியாதை இருக்கா? எங்கயா இங்க யாரும் வெடிக்கடி கட்டல? மரியாதை இருக்கா? சொன்ன சொல்லுங்க. அது என்ன சாதம்? தவறு அது சரி, ஒன்றும் தவறு இல்ல. நான் எப்பவுமே பன்னி சொந்தத்தை கொட்டிட்டு பன்னீர் குடிச்சது. நான் போயிட்டு வரேன். வந்துட்டு மனிதர்கள் காட்டாம போறீங்களே இந்த கோலத்தை. நான் குளிச்சுட்டு அப்புறம் அப்ப ஒரு கச்சேரிக்கு நான் ஏற்பாடு செய்வீங்களா? அது நியாயம். ஏமாமா இந்த கல்யாணத்துக்கே பஞ்சமா போச்சு. ஆமா, ஒரு சிறுமே கைதட்டலையோ? கைதட்டாவதுக்கு காரணம் வேறு வேறாவது மரமாவது. விளக்கமா சொல்லு. அதாவது வேண்டாம், நீ என்ன சொல்றது? நீ சொல்லு. எங்க நீ எந்திரிக்கிறேன்னு ஆகியாகும். நானே சொல்றேன். அதாவது மணிமேகலையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் முழுசா பார்க்க முடியல. அது வேற மனசுக்கு இருந்தது அந்த தம்புரா. ஆமா, வீணை மரத்துக்கு இருந்ததுனால அதான். அப்போ கொஞ்சம் எந்திரிச்சு அம்மா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் எந்திரிச்சு நிக்க சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்னங்க? அதாவது ஐயாவோட தயவு இருந்தா நடக்க முடியாத நின்று கூட நடனராணி ஆயிடும். அப்படிங்களா? ஆமா, ஆனாப்பட்ட இளவரசர் கூட மிச்ச அடியை எடுத்து வைக்கணும்னா ஐயாவை தான் ஆலோசனை பார்க்கணும். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. நாம காசு பணத்தை எதிர்பார்க்காம எத்தனை பேரை தூக்கி விட்டுருக்காமா. இந்த பாருங்க, காசு பணத்தை 4 லட்சம் பண்றது இல்ல, காசு பணம் என்னையும் லட்சம் பண்றது இல்ல. என்னங்க தம்பி, உங்களை நாங்க புரிஞ்சுக்காமல அர்த்தம். இனி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. கலை உலகத்துல மணிமேகலைய பவனி வர செய்வது என் பொறுப்பு. நீங்க நினைச்சா எதுதான் நடக்காது. என்னங்க, உங்களைதான் நாங்க மலை போல நம்பி இருக்கோம். உன்னை பார்த்த உடனே மலை ஞாபகம் வந்துருச்சு. மலை போல நம்ப வேண்டாம், மனுஷன் போலே நம்புவேன். பாருங்களேன், சீக்கிரத்துல இளவரசரை உங்க முன்னால ஆட வைக்கிறேன். இளவரசரை ஆட வைக்கிறதாவது? அதாவது மணிமேகலை அம்மா ஆட ஆரம்பிச்சுட்டா இளவரசர் தலை தானா ஆடுமா இல்லையா? ஐயா கூட சொல்றாரு. பாத்தியா நீ இருக்கிய பேசாம இருக்குமா? ராமா இந்தாக்கா என்ன? ஏமா திருவிழாவுக்கு போகலையா? போகலக்கா, எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு தெரியல, அதனால போகலக்கா. அப்ப நான் நல்ல வேலை அந்த அம்மா போயிடுச்சு. ஏனுங்க? இல்ல,
இந்த கோலத்துல மற்ற பொம்பளைங்க என்ன பாக்கலாமா? சரி, நீ தினம் இப்படி வேட்டியை முடிச்சு போட்டு படுக்கிறீங்க, என்ன என்றது எனக்கு அவ்வளவு சந்தேகம். எனக்கு சந்தேகம் இல்லையா? வேற பொம்பளைங்களோட நீங்க சேகம்னு தெரிவே சொல்லுது. அது நம்ம 2 பேருக்கும் சண்டை உண்டாக்கி விடுறதுக்காக. இல்ல, நீங்க அடிக்கடி பொம்பளை வீட்டுக்கெல்லாம் போறீங்களா? அது தாமா சொன்ன சிரிப்பு காட்டுவேன், சும்மா சிரிச்சுட்டே இருக்கும் பாத்துக்க. நான் கூட தானே சிரிக்கிறேன். அது ஒரே முகத்தை பார்த்து இருந்த முடியுமா? பல முகங்கள் சிரிக்கணும், அதை பார்க்கணும். ஒண்ணும் இல்லைங்களா? யாரு இது? ஒண்ணு இல்ல, தங்க பழம் அவங்க சிரிக்கணுமா, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. தங்க பழம் சிரிக்கணுமா? பாத்தியா, நீ நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. அப்படியா சங்கதி? அப்ப போய் சிரிப்பு காட்டிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரி, அவங்க கட்டை எடுத்தா. மணிமேகலை, 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 மணிமேகலை. மாமா பாத்தீங்களா, அப்படி கூப்பிடப்படாத நான் எத்தனை சொல்றது. சரி சரி சரிகள் வாங்க. எனக்கு மணிமேகலை வேணுங்க. ஐயோ, அவர் நடக்கிறது ஒரு அழகு, அது பேசுறது ஒரு அழகு, அதை பார்க்கறது ஒரு அழகு. அவளை பிரம்மா படைக்கல, மன்னனை படைக்கத்தான். மாமா அதை என்ன சும்மா மாமா மாமான்னு கூப்பிட்டு. சரி சரிகள், வீடு கட்டத்தான் வரும். அதுங்களா போய் வெத்தலை பத்தி செங்கோல். செங்கோலா? அதான் கைத்தறி. அப்போ நான் போய் பேசுவா. எங்க எங்க திருப்பி காட்டுக்கா? சரி, திருப்பி காட்டிட்டு அக்கா வாமா உட்கார. ஏது இந்நேரத்துல இந்த வீட்டுக்கார் வெளியே போயிருக்காரு, பொழுதே போகல, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம்னு வந்தேன் சார். எங்க அவங்க வீட்டுக்கார் போறாரு? அவரு எங்கேயாவது ஒரு பொம்பளைக்கு சிரிப்பு காட்ட போவாரு. என்ன பொம்பளைக்கு சிரிப்பு காட்டுறதா? என்னக்கா இது? அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே எனக்கு கூட சிரிப்பு காட்டினாரு. எனக்கு ஒரு நாள் சிரிப்பு காட்ட வர சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம் சார். அக்கா, நான் ஒண்ணு சொல்றேன். இந்த வீட்டுக்காரரு சிரிப்பு காட்ட போறேன் சிரிப்பு காட்டுறேன்னு உங்ககிட்ட ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. அவரை பத்தி ஊரே பேசிக்கிட்டு. என்ன பேசிக்கிட்டு? தாசி லோலம், தாசி லோலம், தாசி சர்வா லோலம் என்னது? சரி, லோலம்னா சிரிப்பு காட்டுறதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கும். மாமா பாத்தீங்களா அழகா செங்கல் மணிமேகலை. அதுக்குதான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கணும். நம்மளுதான் அவங்க. ஆமா, மணிமேகலை, மணிமேகலை என்னது? ஐயா, ஆமா, உங்களை யாரை போய் சொன்ன? மணிமேகலை. இதான் மணிமேகலையா? அது ராத்திரிக்கு. இப்ப எங்க சாமர்த்தியம் தெரிய வேண்டாம், அதுக்காக அப்போ மணிமேகலை நீங்க அழகா இல்லையே? தூக்கிட்டு வர்றதுக்கு அழகு இருக்கு, இருக்கக்கூடாது. சரியாப்பா, ஆமா, தூக்கும் போது சத்தம் போட்டுட்டா அதான் நடக்காது. இதை பாருங்க, இதுக்குள்ள போறியா? இதை எடுத்து என்ன இருக்கு, அப்படியே எல்லாம் கொண்டு முகத்துல ஒரு குடி குடிச்சோம்னா அப்படியே மயக்க மட்டும் இருக்க மாட்டாங்க. அட பாய், என்ன இவரை மயங்க வச்சுட்டேன்? போயிடாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, முகத்துல தண்ணியை போயிட்டா சரியா போயிடுங்க. அப்ப நாங்க அந்த காரியத்தை ஒழுங்கா கவனிங்க. பாக்குறேன். அப்படின்னா கையில அந்த கிட்ட இருக்கணும். ஐம்பருங்க கையில குடிகள் இருக்கணும்.
ஆமா, இவர ஆஞ்சநேய மூர்த்தியே தான். அதுவும் இல்லை. ரம்பை 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 இங்க எப்படி வந்தனை? இந்த அளவுக்கு ரம்பை இல்ல, எல்லாம் இந்த அளவுக்கு ரம்பை தான். என்னடா தலைமணி, நீ காண்றது கனவா இல்ல சொப்பனமா? சரி, பிரமாதம். பிரமாதம் போன மாதத்தோட இந்த மாதம் பிரமாதம் ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். என்ன 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 அரடா, மாசம் இல்லாத ஒரு கண்ணுல தூசி படலாமா? கடமை இல்ல, ஆபத்துக்கு சாகல. அப்படி ஒரு அற்ப தூசி உன் கண்ணுல பட்டதுக்கு இப்படி ஆயிட்டியே. இன்னும் என்ன போல பெரிய மனுஷன் கண்ணில் பட்டா என்ன ஆகுறது? இந்த ஐயா, நீ என்ன பெரிய மனுஷனா? அதெல்லாம் அப்படி கேட்டுட்ட. அன்னைக்கு இளவரசர் கூட ரதத்துல ஏறி வந்தது நீங்கதானா? நானேதான். கட்டி கரும்பு மிளகாயே அடிகள் அதிரூப ரம்பை அரிசி கொட்டுற தொம்பைய சூறாவளியிலே விரைந்து வரும் சுகமான புயலே, கொப்பரத்தில் ஆடி வரும் தொகையில்லா மயிலே, தீபாவளி இரவில் கொண்ட சுற்றிக்கும் தேர்தலே. தீபாவளி இரவுல உங்களுக்கு நிலவு வருத.